வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஜஸ்ட் ஃபார் ஜாய் குக்கிங் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணிக்கு வந்து நம்ம 4 கிலோ பிராய்லர் கோழி வாங்கிட்டோம். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்ப்போம். மக்களே வாங்க இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அப்புறம் பிரியாணி இலை, ஏலக்காய், அப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக வெட்டினா பெரிய வெங்காயம் எவ்வளோ போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. ஓகே, 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு கலந்த பேஸ்ட்டு நல்லா அரைச்சி இந்த வதங்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஒரு 1.5 கிலோ தக்காளி, நல்லா நீல வாக்கில் வெட்டின தக்காளி 1 கிலோ. பாருங்க கலர் எப்படி இருக்குது. அடுத்து மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கங்க. சரி, வெயிட். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு. தக்காளி வணங்குறதுக்கு முதல்ல கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சமாக போட்டுக்க போதும், அப்போ தக்காளி நல்லா வதங்கும். நம்ம ஆல்ரெடி தக்காளி வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். சிக்கன் போடலாமா? தக்காளி இன்னும் ஓகே மக்களே, தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெயில் நம்ம போட்ட அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கன் போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டால் என்னக்கா பச்சை வாசடிக்கு இல்லை, கறியெல்லாம் கழிந்து போயிடும். ஓகே, தக்காளி அப்படியே இருக்கும்ல, கறி போட்டது கழிந்து போயிடும். ஓகே. வெந்துக்கிட்டா தக்காளி வேணும் நல்லா. ஓகே, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பீஸ் போட்டு கடையில் வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை அப்படியே அதில் வந்து குண்டால போடுங்க. சொல்லு, சிக்கன் போடுறேன்னு சொல்லு. சவுண்ட் வந்ததா? ஓகே, கிடையாது. ஆல்ரெடி ரெடியாக வச்சுருந்த மசாலாவில் சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கிக்கணும். ஓகே மக்களே, போட்ட சிக்கன் நமக்கு ஆல்ரெடி போட்ட மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் முந்திரி, ஏலக்காய், வரமிளகாய், சின்ன வெங்காயம், மிளகு எல்லாம் அரைச்சி. ஓகே, எவ்வளோ போட்டு அரைக்கணும்? 3 கிலோ. ஒரு காரம் தேவையான அளவு. ஓகே, மிளகு ஒரு 10 மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம், ஏலக்காய் ஒரு 10, ஒரு 5 ஏலக்காய், முந்திரி ஒரு 10. ஓகே, அந்த தேவையான பொருட்களெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா மஞ்சனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சிக்கனில் கலக்கி விட்ட மசாலாவோட ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் மசாலா 50 கிராம். அதே அளவு பிரியாணி மசாலா 25 கிராம் பிரியாணி மசாலா. இது கறி மசாலா. கறி மசாலா 25 கிராம். எல்லாமே 25 கிராம் 3 கிலோவுக்கு.
தேவைப்பட்டால் கம்மியாக கூட போட்டுக்கலாம். மசாலா பிடிக்காது, கொஞ்சம் நார்மலியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது எல்லாமே ஃப்ளேவர். குழம்பு பிரியாணிக்கு அது ஸ்மெல் ஆட் பண்ணி இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ்லாம் வேணாம், ஆர்டினரியாக இருந்தால் போதும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறீங்க. தயிர் ஒரு 50 கிராம். தயிர் 50 கிராம் போட்டுக்கங்க. நெக்ஸ்ட்டு உப்பு தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு மக்களே. இப்போ இந்த பொருள்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டி மேலே தட்டையை வச்சு மூடிடுங்க. ஓகே மக்களே, 5 நிமிஷம் நல்லா கப்பு செப்புன்னு மூடி வச்சோம். அந்த அனலில் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ தட்டத்தை லைட்டாக எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி பபிள்ஸ் தெரியுது உங்களுக்கு. ரொம்ப நல்லா கிண்டிக்கணும். எவ்வளோ சொல்லிட்டு ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. ஒரு படிக்கு 2 படி. ஒரு படிக்கு அப்படி இல்லைன்னா அவ்வளோதான் ஊற்றுறேன். கிராமத்து முறையில் ஒரு படிக்கு கிராமத்து முறையில் ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி. கலரே தேவையில்லை மக்களை. இங்கே பாருங்க மஞ்சள் நல்லா இந்த மாரியம்மன்னைக்கு கலக்கி வச்ச மாதிரி இருக்கு. எல்லாமே போட்டாச்சு. கரம் மசாலா மட்டும் போடலாம். போடலாம். இப்போ பாரு டேஸ்ட் எப்படி அந்த ஸ்பூனில் தான் பார்த்தேன். எண்ணெய் தள்ளி விட்டு மூடி வச்சு. மக்களே, இவர் உங்களுக்கு பிரபலமான பரிச்சயமானவர் தெரியும். நம்ம சேனல் மெயின் ஷெஃப்பே இவர் தான். அவரை ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஆர்டினரி இல்லை, ஒரு ஸ்பெஷல் கேஸுங்கிறதுனால இந்த கேஸுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் தேவை. அதாவது ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போடுன்னா அரிசி போடணும். இப்பயும் இந்த கல்லுலாம் மோதவே கிடையாது. அந்த தட்டையில் தண்ணி திரும்ப ஒரு 5 நிமிஷம் கப்பு செப்புன்னு மூடி வச்சிடணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ளேம்ஸ் கீழே வர மாதிரி என்ஷூர் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மக்களே, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மேலே வச்சு இந்த தட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, நல்லா கொதிச்சு பயங்கரமாக பொங்கி வருது. அனல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்தா அரிசியே அதில் போட்டுங்க. எவ்வளோங்க அரிசி? 3 கிலோ அரிசி மக்களே. மூடி வைக்கணுமாங்க திரும்ப? இல்லை, ஒரு 2 நிமிஷம் மட்டும். 2 நிமிஷம் இருந்தால் போதுமா? இல்லை, அடி பிடிச்சிக்கணும்ல. ஓகே, சும்மா லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும். ஓகே, ஒரு கொதி வர வரைக்கும் லைட்டாக கிண்டிக்குங்க. புதினா கொஞ்சம் ஏற்கனவே போட்டிருக்குது வணங்கும் போது. ஓகே, வணங்கும் போது கொஞ்சம் புதினா போட்டிருக்கோம். இந்த ஃபைனல் டேஸ்ட்லேயும் கொஞ்சம் புதினா போட்டுருக்கோம். அப்புறம் திரும்ப தட்டில் வச்சு நல்லா கொதிச்சு வந்தது. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. கொதிச்சு வருதான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா வேலை முடிஞ்சது. சிக்கன் பிரியாணி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல. அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி கிட்ட வைக்கிறது தான். தக்காளி வெங்காயம்லாம் அறுத்து அரைச்சி வைக்கிறது தான் வேலை. மக்களே, 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திரும்ப ஓப்பன் பண்ணிட்டோம். டேஸ்ட் ஷெஃப் வந்திருக்காரு. ஓகே, உப்பு மட்டும் மாத்திரம், அப்புறம் கிடையாது. மிளகா
பர்ஃபெக்ட். டேஸ்ட் ஷெஃப் கமெண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க. அவர் சாம்பிளிங் பார்க்குறாரு. ஓகே மக்களே, ஷெஃப் ஃபைனலி செட் எவ்ரிதிங் இஸ் இன் பர்ஃபெக்ட். சூப்பரா அரிசி மேலே வந்துட்டு பார்த்தாவே டேஸ்டாக இருக்கிற மாதிரிடா. பாருங்க மக்களே, அரிசி திங்க போனதா இருக்கு. டெக்ஸ்சர் பாருங்க, கலர் எப்படி வந்திருக்குன்னு மட்டும். பபிள்ஸ் பார்க்குறீங்களா? பபிள்ஸை எஸ், நிறைய சிட்டியில் வாழ்கிற மக்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருவாங்க. பட் ஆனால் சிக்கன் பிரியாணியில் பபிள்ஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களுக்கோசரம் ஸ்பெஷலாக நாங்கள் இதை எங்கள் சேனலில் டெடிகாஸ்ட் பண்ண மக்களே. சிக்கன் பிரியாணிக்கு முன்னாடி வர பபிள்ஸ். ஓகே மக்களே, சாப்பாடும் தண்ணி ஒரே லெவலில் இருக்கிறப்ப தம் போட்டணும். இதான் யூனிவர்சல். ஷெஃப் என்ன சொன்னீங்க? தண்ணி சாப்பாடு ஒரே அளவு, தண்ணி இருக்கும் போதே இறக்கிக்கணும். தண்ணி சாப்பாடு இப்படி ஒரே அளவு வந்தோம்னா நம்ம தம் போட்டுடலாம். ஓகே, டேஸ்ட் பார்க்கலாம். எண்ணெய் எடுத்துட்டு நல்லா கிண்டணும் மக்களே. தம் போட்டுடலாம். பிடிச்சிருச்சு வேறு எடுத்துடலாம். அவ்வளோ இதில் ஏதாவது வேறு பண்ணுறீங்க? இல்லை இல்லை, தண்ணி தான் வைக்கணும். எடுத்துங்க வச்சுக்கலாம். வந்து இறக்குவா. நல்லா கிண்டினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கணும் லைட்டாக. இந்த பெரிய டமாட்டோ வச்சு நிறைய நெல் போடு. அது அந்த சைடு தான் போதும். பிடிக்காத மாதிரி கிண்டிங்க மக்களே. ஊற்றிய கூட வச்சுக்க. ஓகே, மேடா சுவையான அருமையான பிரியாணி ரெடி. சிக்கன் பிரியாணி 3 கிலோ சிக்கன் பிரியாணி ரெடி. இது பார்க்கத்தான் இப்போ கொல கொலன்னு தான் இருக்கும். மூணதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சிருக்கேன் வைக்கல. மக்களே தம் போடுறோம், அதனால பிரியாணிக்கு மேலே இலை சோறுலாம் காஞ்சி போயிடும். பார்த்தீங்களா? இது டேக்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே வச்சு மூடிங்கன்னா மேலே இருக்கிற சோறு சாப்பிட முடியாது, காஞ்சிட்டு. அதை அவாய்ட் பண்ணோம்னா மேலே வாழை இலையை போட்டு மூடிடும். ஓகே ஓகே, அடுத்து உள்ள வாழை இலையை வச்சு மூடினதுக்கப்புறம் மேலே தம் போடுறோம். 20 நிமிஷம் தம் போடணும். 20 நிமிஷம் தம் போடுறோம். ஒடுங்கி இருக்கிறதுனால கரெக்டாக உட்காரு. எதுக்கா தம் போடுறது? சோறு புழுங்கிறதுக்கு அரிசியாக தான் இருக்குது. சோறு புழுங்கணும். ஐ மீன் சோறு இன்னும் அரிசியாகவே இருக்குது. அதை வந்து தம் போட்டால் தான் வேகும். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஒரு செங்கல் எடுத்து வை வெயிட்டுக்கு. ஓகே, கும்பலாக போடாதீங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இந்த மாதிரி. என்ன அருமை சிட்டிவால் சப்ஸ்கிரைபர்ஸு, நல்லா பாருங்க. சிக்கன் பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க, அதுக்கு பிரியாணி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஓகே, 20 நிமிஷம் கழித்து இந்த தம்மை எடுத்தீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. ஓகே மக்களே, 20 நிமிஷம் தம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மேலே இருக்க தட்டத்தை எடுக்க போகிறோம். எடுக்கும்போது நாம் சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மக்களே, இலை போட்டிருந்தோம்ல பச்சை பசேர்னு. என்ன மக்களே, அது காஞ்ச சருகாண்டாயிடுச்சு. அந்த எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி இருக்கும். என்னால் அந்த ஸ்மெல்ல ஃபீல் பண்ண முடியலையே. நான் தள்ளி இருக்கேன் கொஞ்சம், அதனால்.
கீழே இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஏதாவது கிண்டணுமா? ஓகே மக்களே, கீரை இறக்கிறதுக்கு அப்புறம் லைட்டாக பார்த்தீங்களா, மூடும் போது பார்த்தீங்க நல்லா அரிசி கொஞ்சம் வேற டைப்பில் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த பாயில் ஆகி பக்காவாக வந்துருக்கு. கழிக்கின்ற மாதிரி ஒரு கிண்டு ஒரு சைட்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு அந்த எண்ணெய் முடியாது. எண்ணெய் ஊற்றுனுவாங்க? இல்லை ஊற்றியாச்சுல நீ. ஓகே ஓகே. அடியெல்லாம் பிடிச்சிருக்கா? இல்லை பிடிக்கல. ஆக்சுவலாக தம்முக்கு எல்லாம் நெருப்பியும் எடுத்துட்டோம், கோழியும் எல்லாம் அடுப்பு எம்டியாக தான் இருந்ததுனால. எஸ். ஓகே, சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. வா, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். க்ளோஸ் வியூ ஃபார் subscribers, viewers. Okay, this is time for test. ஓகே மக்களே, நான் இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறேன். சுவையான டேஸ்டான சிக்கன் பிரியாணி இதோ உங்களுக்காக ரெடியாக இருக்கு. பக்கா A1 சரியான டேஸ்ட் மகளா.